வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருந்திய நெல் சாகுபடிகள் இயந்திர நடவு மூலம் வெற்றி கண்ட விவசாயி ஆர் அருண்குமார். இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா காரிக்கோட்டை விவசாயி ஆவார். வேளாண்மையில் ஆட்கள் பற்றாக்குறையினை சமாளிக்க இயந்திரமயமாக்கல் மூலம் நெல் நடவு இயந்திரத்தின் மூலம் சுமார் 100 ஏக்கர் அளவிற்கு திருந்திய நெல் சாகுபடியினை மேற்கொண்டு அதில் பயன்படுத்தப்படும் நாற்றாங்கால்களில் தேங்காய் நார்களின் மூலம் நாற்று விடுவதால் வீரியமுள்ள நாற்றுக்கள் கிடைப்பதுடன் பூச்சி நோய் தாக்காத வகையில் நிறைந்த மகசூல் கிடைப்பதுடன் அதிக வருவாயினை ஈட்டி அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, ஒரு 100 ஏக்கரில் வந்து மிஷின் பிளான்டிங் இயந்திர நடவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த வருஷம் நான் பண்ணியிருக்கோம். இந்த இயந்திர நடவு முறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக பண்ணுறேன். நான் ஒரு 4-5 வருஷமாக முழு நேர தொழிலாக வந்து விவசாயத்தை பண்ணிகிட்ருக்கேன். திருந்திய நெல் சாகுபடி முறையில் வந்து கையால் நடவு செய்கிறது, ஒத்த நெல் வச்சு நடவு செய்கிறது எல்லா முறையுமே வந்து பின்பற்றி இப்போது வந்து இந்த வருஷம் வந்து இயந்திர நடவு முறை அப்படிங்கிறத வந்து எங்கள் வயலில் செஞ்சுருக்கோம். 100 ஏக்கர் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் அப்படிங்கிறதுனால ஒரு டோட்டலாக வந்து ஒரு 8 நாள் கணக்கில் வந்து நாங்கள் 100 ஏக்கரையுமே சாகுபடி முடிச்சிட்டோம். ஒரு நாளைக்கு வந்து 10 ஏக்கர் அப்படிங்கிற கணக்கில் வந்து நடவு செஞ்சு முடித்ததுனால ரொம்ப டென்ஷன் ஃப்ரீ. அதனால் எல்லாமே வந்து சீராக உரம் கொடுக்கறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து இப்போ நாற்று கருது வந்துட்டுருக்கு. கருது ஒத்துழைச்சி வர்றதுலேருந்தே வந்து ஒரு 100 ஏக்கரையுமே வந்து ஒரே நேரத்தில் அறுவடை செய்ய முடியும். அப்புறம் இயந்திர நடவு முறையில் வேறு என்னென்ன சௌகரியங்கள் நான் இந்த வருஷம் பார்த்தேன் அப்படின்னா, இந்த ஸ்பேசிங் 1 அடிக்கு 1/2 அடி அப்படிங்கிற கணக்கில் வந்து இயந்திர நடவு செய்யுது. அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த இயந்திர நடவு முறையில் வந்து நாற்று தயாரிக்கிறதே வந்து தேங்காய் நார் கழிவு கம்போஸ்ட்டில் வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த நாற்றே வந்து ஒரு 12லேருந்து 14 நாள் நாற்றை வந்து நம்ம வயலில் நடுறோம். நாற்றே ரொம்ப வீரியமுள்ள நாற்று, நல்லா பார்த்தோன்னே நல்ல பட்டையாக நல்ல உற்பத்தியான நாற்று தான் வயலில் நடுறாங்க. ஸோ அந்த நாற்றுலேயே அந்த இதோட வளர்ச்சி வந்து தெரிஞ்சிடுது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நாற்று நல்லா இருக்கிறதுனால அந்த பூச்சி தொல்லையிலேருந்து நோய் தொல்லையிலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வாட்டி வந்து இது வரைக்கும் நான் நடவு நட்டு கருது வர்ற ஸ்டேஜ் கருது வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு பூச்சி மருந்து கூட இதில் அடிக்கலை. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பேசிங் அதிகமாக இருக்கிறதுனால வந்து உரம் தெளிக்கிறவங்க களை எடுக்கிறதுக்கும் ரொம்ப அந்த பத்தியில் நடந்து போகிறது ரொம்ப இலகுவாக இருந்தது. மிஷின் கோனோவிடர் பண்ணோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 2லேருந்து 3 ஏக்கர் வரைக்கும் அந்த களையை வந்து மிதிச்சு விட்டுறாங்க. மிஷினில் பண்ணுறதுனால அது ரொம்ப சௌகரியம். விவசாயி ஆர் அருண்குமார் அவர்களை 09894454321 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஊடுபயிர் சாகுபடி செய்யும் பழக்கம் பழங்காலம் முதல் விவசாயிகள் தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் பழக்கமாகும். ஒரு பயிர் சாகுபடி செய்து அறுவடைக்கு வரும் முன் மற்றொரு பயிரை அந்த நிலத்தில் இடுவதற்கு பயிர் வகைகள் சிறந்தது. விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்தல், விதைத்த பின் பயிர் பாதுகாப்பு, நீர் பராமரிப்பு, பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் தரிசில் உளுந்து சாகுபடி குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் விளக்கமளிக்கிறார்.
நெல் தரிசில் உளுந்து சாகுபடிங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான். இதில் வந்து இப்போ வந்து 1962 எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய பரப்பு பயிர் விளையக்கூடிய பரப்பு பார்த்திங்கன்னா 23 மில்லியன் ஹெக்டர். அதில் வந்து சராசரியாக பார்த்திங்கன்னா 540 கிலோ தான் ஒரு ஹெக்டர் கிடைக்குது. அதே 2010 எடுத்துக்கிட்டோம்னா அதே அளவு ஏரியா தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் சராசரி மகசூல் கொஞ்சம் கூடியிருக்கு, 650 கிலோங்களுக்கு கூடியிருக்கு. இந்த நெல் தரிசில் உளுந்து சாகுபடியை பொறுத்தளவு விதையளவு பொறுத்தளவு 10 கிலோ விதை வந்து ஒரு ஏக்கருக்கு போதுமானது. அந்த விதையை பொறுத்தளவு இந்த தை மாதம் அதாவது ஜனவரி ஒரு 20-25 தேதி வரைக்கும் விதைப்பதற்கு ஆடுதுறை 3 ரகம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதேமாதிரி பின்னோக்கி செல்லிகிட்டே இருக்குது அப்படின்னா ஆடுதுறை 5 ரகம் வந்து நல்லா சூட் ஆகும். இதனால் எல்லா விவசாயிகளுமே இதை பயன்படுத்தலாம். ஒரு சில இடங்களில் T9ங்கிற விதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை வந்து கரெக்டான விதையளவு தரமான விதையை பயன்படுத்தி செய்யணும். இதில் வந்து விதை நேர்த்தி முதல்ல எல்லா விவசாயிகளும் தெரியும், விதை நேர்த்தி செய்யணும். அது வந்து நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சூடோமோனாஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அளவில் சூடோமோனாஸ் வந்து விதை நேர்த்தி பண்ணணும். அடுத்த நாளை பொறுத்தளவு விதைக்கிற அன்னைக்கு ஆரிய அரிசி கஞ்சியில் ரைசோவியம் பாஸ்போபாக்டீரியா ஒரு 200 கிராம் அளவுக்கு கலந்து அதை வந்து விதையோட கலந்து உணர வச்சு அதுக்கப்புறம் விதைக்கணும். ஸோ விதைச்சிட்டோம். விதைச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து பொதுவாக இதுக்கு உரமோ மற்றதோ செய்ய போகிறதில்ல. மேலே வந்து டிஏபி கரைசல் மட்டும்தான் நம்ம அடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஈரம் இருக்கணும். 20 நாள் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலையை தின்னக்கூடிய பூச்சிகள் வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் இருந்தது அப்படின்னா தேவை ஏற்பட்டால் அந்த இடத்துல நீங்கள் மருந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து டிஏபி கரைசலை பொறுத்தளவு ஒரு சில இடங்களில் வந்து அந்த பனி மூட்டத்தில் ஈரப்பதம் கிடைக்கும். அப்போ வந்து 2 முறை தெளிக்கணும். 30ஆவது நாள் ஒரு முறை, 45ஆவது நாள் ஒரு முறை, பூ பிடிக்கிற டயத்தில் ஒரு தடவை, காய் எடுக்கிறப்போ ஒரு தடவை, 2 தடவையும் நம்ம செஞ்சிடணும். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நிலத்தில் ஈரம் இருக்கணும். மாலை வேளையில் தான் நீங்கள் வந்து டிஏபி கரைசல் தெளிக்கணும். 2% டிஏபி, 4 கிலோ டிஏபி 2 கிலோ பொட்டாஸ் இது தனித்தனியாக ஊற வச்சுருந்து அதை தெளிஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்து 200 லிட்டர் தண்ணி சேர்த்து மாலை வேளையில் தெளிக்கணும். வரப்புகளில் உளுந்து அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து இது வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. வரப்புகளில் 2 ஓரத்துலேயுமே உளுந்தை ஊனி வச்சுருவாங்க. இது வந்து வேறு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலுமே செய்கிறது கிடையாது. வயல் வரப்புகளில் உளுந்து இதை வந்து கார்த்திகை பட்டம், மார்கழி பட்டம் 2 பட்டம் ரொம்ப சூட்டான பட்டம். இது வந்து வயல் வரப்பில் 2 ஓரத்துலையும் நடும்போது ஒரு அதிகபட்சம் 1லேருந்து 2 கிலோ விதை தான் தேவைப்படும். கார்த்திகை பட்டம் அந்த மழை பெய்யறது, பனி பெய்யறது, இதை வச்சே வந்து இந்த பயிர் வந்துடும். கண்டிப்பாக வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 கிலோ, அதிகபட்சம் ஒரு 100 கிலோ வரைக்கும் இதில் மகசூல் எடுக்கலாம். துரை நக்கீரன் அவர்களை 0936024716 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.